ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷனில் தாங்க இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம திருச்சி வரைக்கும் சின்னதாக விளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஈரோடு டு திருச்சி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு பேசஞ்சர் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரெயின் வந்து இப்போ வந்து எக்ஸ்பிரஸை ரன் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயின் நம்பர் 06612ங்க. ஈரோட்டிலேருந்து சாயங்காலம் 4:35க்கு டிபாச்சர் ஆகி நைட்டு 8:55க்கு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கு ரீச் ஆகுதுங்க. ஸோ நம்ம இன்றைக்கி இதெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம வந்து அன்ரிசர்வ் ட்ராவல் பண்ண போகிறோம். அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்து நம்மளோட கோச்சஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். தமிழ் BGM. நமக்கு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 3 கொடுத்துருக்காங்க. ஈரோடு எக்ஸ்பிரஸுக்கு திருச்சி எக்ஸ்பிரஸுக்கு பிளாட்ஃபார்ம் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம பிளாட்ஃபார்ம் 3க்கு போவோம் காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளை பார்த்தீங்கன்னா வேப் 1 ஈரோட்டிலேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் நம்மளை இவங்க தான் கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ஈரோடு ஜங்ஷனுடைய லோக்கோ. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம் ஈரோட்டிலேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும். ஸோ இந்த ட்ரெயினில் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயினில் மொத்தம் 12 அன்ரிசர்வ் கோச்சஸ் இருக்குது. ஸோ ICF கோச் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் இன்றைக்கி திருச்சிராப்பள்ளி வரைக்கும். நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த ட்ரெயின் கடைசி கோச்சில் இப்போ இருக்கேங்க. ஸோ ஒரு ஆள் கூட இல்லை, இதில் நான் மட்டும் தான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் ஈரோட்டில் இருந்து. ஸோ ஈரோட்டுக்கு அப்புறம் இருக்க ஸ்டாப்பிங் எல்லாமே இந்த வண்டி வந்து கூட்டம் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வண்டி கரூர் குளித்தலை வழியாக திருச்சிராப்பள்ளிக்கு ரீச் ஆகுது. ஸோ இந்த ட்ரெயினில் ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க. ஸோ ஃப்ளூ எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகுது. அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு கப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. க்ளீனாக வாஷ் பேஷன் எல்லாமே இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 65 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்கங்க. காய்ஸ், நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் ஈரோடு ஜங்ஷன்லேருந்து டிபாச்சர் ஆகிடுச்சு. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 4:35 ஆகுதுங்க. ஸோ ஈரோட்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். காய்ஸ், ஈரோடு ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சேலம் போகிற ரூட்டுங்க. ஸோ அந்த 2வது ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, அதான் சேலம் போகிற ரூட்டு. இப்போ நம்ம போகிற ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கரூர் போகிற ரூட்டு. இந்த பக்கத்தில் இருக்க ட்ராக் பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து வர ரூட்டு ஈரோடுக்கு. சேலத்துலேருந்து இங்கே தான் வரும் இந்த 2வது ட்ராக்கு. இந்த ட்ராக் வந்து ஈரோடுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும். சேலத்துலேருந்து வர ட்ரெயின் எல்லாமே காய்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் ஈரோடுலேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கோங்க திருச்சிராப்பள்ளி நோக்கி. ஸோ ஒரு 4.5 மணி நேரம் தான் ட்ராவலு. ஸோ 4:35க்கு எடுத்து 8:55க்கு ரீச் ஆகுது. ஒரு 4.5 மணி நேரம் ட்ராவல் ஆகுதுங்க நம்ம ஈரோட்டில் இருந்து திருச்சிராப்பள்ளி போகிற வரைக்கும். சின்ன விளாக் தான். ஸோ வாங்க ஃபுல்லாகவே பாருங்கள். நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து கட் பண்ணாமல் பாருங்கள். அதிகமாகவே நான் அப்லோட் பண்ணேன். நம்ம ட்ரெயின் போகிற ஸ்பீடை பார்த்தீங்கன்னா 110 ஈக்குவலாக போய்கிட்டு இருக்குங்க. நார்மல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான். ஸோ 110ல் போய்கிட்டு இருக்கு.
இப்போ நீங்கள் பார்க்குற ட்ரெயின் என்னென்னு கேட்டிங்கன்னா நாகர்கோயிலேருந்து கோயம்புத்தூர் போகிற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். ஸோ சாவடிப்பாளையத்தில் கிராசிங் பண்ணியிருக்காங்க. நம்ம ட்ரெயின்காண்டி இந்த எக்ஸ்பிரஸ் நிற்கிது. நாகர்கோயிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வண்டி. நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா மூர்த்திபாளையத்தை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்குங்க. மூர்த்திபாளையத்துக்கு அப்புறம் கரூர் ஜங்ஷன் தான். இப்போ வண்டி வந்து நம்ம மூர்த்திபாளையத்துலேருந்து வண்டி டிபாச்சர் ஆயிடுச்சு. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூர்த்திபாளையம் கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோங்க. அடுத்து நம்மளோட ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கரூர் ஜங்ஷன் தான். ஆன் டைமில் நம்மளோட ட்ரெயின் ரீச் ஆக போகுது கரூர் ஜங்ஷனுக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:50, கரூர் டைம் பார்த்தீங்கன்னா 5:59 வந்து கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து இப்போ கரூர் ஜங்ஷனுக்குள்ளே போகுதுங்க. ஸோ நம்ம அதெல்லாம் இப்போ போய்கிட்டு இருக்கோம், ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கரூர் ஜங்ஷனில் நமக்கு திருச்சியிலேருந்து ஈரோடு போகிற எக்ஸ்பிரஸ் ஒரு கிராசிங் இருக்குது. அதுக்கப்புறம் கரூர் தாண்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ்
மயிலாடுதுறை டு கோயம்புத்தூர் போகிற ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஒரு கிராசிங் இருக்குங்க. ஸோ 2 கிராசிங் வந்து அடுத்ததில் வருது. ஸோ வாங்க அதையும் பார்ப்போம். நான் கவர் பண்ணியிருக்கேன் வீடியோவில். காய்ஸ், இந்த ட்ராக் என்னன்னு கேட்டிங்கன்னா கரூரில் இருந்து சேலம் போகிற ட்ராக்குங்க. ஸோ நாமக்கல் வழியாக சேலம் போகிற ட்ராக் இந்த ட்ராக் தான். இப்போ நம்ம வந்து கரூர் ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டு இருக்கோம். கைஸ், ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் கரூர் ஜங்ஷனுக்குள்ளே ரீச் ஆகிட்டு இருக்கோங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் 1 வந்து நமக்கு லொக்கேட் பண்ணியிருக்காங்க கரூர் ஜங்ஷனில். சரியான கூட்டமாக இருக்குது. ஆன் டைமில் நம்ம வண்டி வந்து டிபாச்சர் ஆகுது கரூர் ஜங்ஷனில் இருந்து. காய்ஸ், ஸோ இந்த நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டிமாண்டாக இருக்குது கரூரில். கரூரில் பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு குளித்தலை ரூட்டில் போகிறவங்க வந்து ட்ராவல் பண்ணுவாங்க போல் இந்த ட்ரெயினில். நான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன் ஈரோட்லேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு. செம்ம ரஷ் ஆகிடுச்சு வண்டி. செம்ம ரஷ்னு சொல்ல முடியாது, ஓரளவு கூட்டமாகிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஃப்ரீயாக இருந்த இந்த கோச் வந்து இப்போ ஃபுல்லாகிடுச்சுங்க. ஸோ இப்போ கரூர்லேருந்து வண்டி ஆன் டைமில் டிபாச்சர் ஆகிடுச்சு. பேக் சைடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வண்டி மூவ் ஆகிட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிராப்பள்ளி நோக்கி தான் போகிறோம். கரூர்லேருந்து இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ரூட்டும் தனியாக பிரியும், திண்டுக்கலுக்கு ஒரு ரூட்டு தனியாக பிரியும். ஸோ நம்ம போகிற ரூட் வந்து திருச்சிராப்பள்ளி போகிற ரூட்டு. அந்த ரூட்டில் தான் குளித்தலை வழியாக வண்டி வந்து போகும் திருச்சிராப்பள்ளிக்கு. ஸோ வாங்க நம்மளோட பயணம் இன்னும் போய்கிட்டே இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த ட்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா 2வது கிராசிங் திருச்சிராப்பள்ளியிலேருந்து ஈரோடு போகிற ஈரோடு எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா வேப் 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திருச்சிலேருந்து ஈரோடு போகிறதுக்கு. காய்ஸ், ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வீரராக்கியம்ங்கிற ஊரில் நிற்கிறோங்க. வண்டி வந்து ஒரு 1/2 hour நிற்கிது. முதல் கிராசிங் வண்டி கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ செகண்ட் கிராசிங் கொடுத்துருக்காங்க போல். க்ரீன் ப்ளஸுங்கள் போட்டிருக்காங்க மெயின் லைனில். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜன்சதாப்தி கிராஸ் ஆகணும் இந்த ஏரியாவில். ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு இந்த வண்டி. ஸோ ஜன்சதாப்தி கிராஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இப்போ திருச்சிராப்பள்ளி நோக்கி போக முடியும். ஸோ ஜன்சதாப்தி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ நான் கவர் பண்ணுறேன், பாருங்கள் காய்ஸ். ஸோ இப்போ வர ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ். காய்ஸ், ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா குளித்தலை ரயில்வே ஸ்டேஷன். வண்டி ஒரு டிலேவாக தான் வந்திருக்கு, ஒரு 1/2 hour.
ஹே காய்ஸ், ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுற திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கரூருக்கு அப்புறம் ரொம்ப டிமாண்டாக இருந்துச்சு வண்டி. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வண்டி கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சுங்க. அதை வந்து என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பேட்டை வெத்தலைன்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அதை கிராஸ் ஆகி போயிட்டு இருக்குங்க. ஆனால் வந்து கரூர்லேருந்து பேட்டை வெத்தலை வரைக்கும் வண்டி ரொம்ப கூட்டமாக இருந்தது. இப்போ வந்து சுத்தமாக கூட்டமாகவே இல்லை. ஏன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. அதை காமிக்கிறே பாருங்கள். ஸோ நான் மட்டும் தான் உட்காந்துருக்கேன் என்னோடய கேபினில். இப்போ வண்டி வந்து பார்த்திங்கன்னா பெருகாமணிக்கு அப்புறம் ஒரு 5 ஸ்டாப் இருக்குங்க. 5 ஸ்டாப்புக்கு அப்புறம் வண்டி வந்து திருச்சிராப்பள்ளி ரீச் ஆகுது. வண்டி வந்து ஒரு ½ hour டிலேவாக இருக்குது. டிலேவாக தான் போய்கிட்டு இருக்குது இந்த வண்டி. ஏன்னு கேட்டிங்கன்னா வீரராக்கியத்தை நமக்கு வந்து ஒரு 2 ட்ரெயின் கிராஸ் ஆச்சு. அதில் ஒன்று வந்து திருச்சிராப்பள்ளி டு ஈரோடு போகிற எக்ஸ்பிரஸ், இன்னொன்று வந்து மயிலாடுதுறை டு கோயம்புத்தூர் போகிற ஜன் சதாப்தி தமிழ்நாட்டில் ஓடுற ஒரே ஒரு ட்ரெயின். அந்த ட்ரெயின் சன் சதாப்தி மட்டும்தான். அந்த வண்டி தான் கிராஸ் ஆகி போச்சு 2 வண்டியும். இப்போ வண்டி வந்து ½ hour டிலேவாக போய்கிட்டு இருக்குது. இன்னும் 5 ஸ்டாப் தான் நம்ம திருச்சிராப்பள்ளி ரீச் ஆயிடலாம். ஸோ வாங்க இன்னும் 5 ஸ்டாப் கவர் பண்ணுறேன், பார்ப்போம். ஸோ நாம் இப்போ இருக்கிறனான்னு கேட்டிங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட். ஸோ திருச்சிராப்பள்ளி கோட்டையில் தான் நம்ம இப்போ இருக்கோங்க. வண்டி வந்து குளித்தரையில் ½ hour லேட்டாக வந்துச்சு. பட் திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட்டுக்கு ஆன் டைமில் ரீச் ஆகிருக்குங்க. காய்ஸ், திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட் வந்து நம்ம ரீச் ஆகிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ட்ரெயின் கிராசிங் நிற்கிது. ஸோ இருங்க பார்க்குறேன் என்ன ட்ரெயின். எர்ணாகுளம் டு காரைக்கால் போகிற எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் தான் நம்ம இப்போது கிராஸ் ஆகிட்டுருக்கோம். ஸோ அந்த வண்டி ரொம்ப டிமாண்டாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். கூட்டமாக தான் இருக்குது. காரைக்கால் டு எர்ணாகுளம் போகிற எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் இப்போ உங்கள் முன்னாடி கிராஸ் ஆகிட்டுருக்கு திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட்டில். இந்த காரைக்கால்லேருந்து எர்ணாகுளம் போகிற எக்ஸ்பிரஸுக்கு ஃப்ரண்ட்டில் 3 அன்ரிசர்வ் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 டயரு, 3 டயர் பார்த்தீங்கன்னா 2 3 டயர் கொடுத்துருக்காங்க, ஒரு 2 டயர் கொடுத்துருக்காங்க ஏசியில்.
அப்புறம் வந்து வரிசையாக ஸ்லீப்பர் தான் இருக்குது. S1, S2, S3, S4, S5, S6, S7, S8, S9, S10, S11, S12, S13. பேக்கில் வந்து 2 அண்ட்ரிசோர் கொடுத்துருக்காங்க, ஒரு SLR இருக்குது. ஸோ இதான் இந்த வண்டியோட கோச் பொசிஷன். காரைக்கால் டு எர்ணாகுளம் போகிறது. ஸோ நம்ம வண்டி இப்போ டிபேச்சர் ஆயிடுச்சு திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட்லேருந்து. ஸோ நம்ம ட்ரெயின் இப்போ பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி பாலக்கரையை கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்குங்க. இந்த ட்ரெயின் வந்து எல்லா ஸ்டாப்பிங்கும் ரொம்ப நேரம் நிற்கவே இல்லை. மினிமம் பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் தான். ஸோ கூட்டமாக இருந்த ஸ்டேஷனில் மட்டும்தான் ஒரு 2 நிமிஷம் நிற்கிது. மற்ற ஸ்டேஷன் எல்லாமே 1 நிமிஷம் தான். உடனே கொண்டு டிபேச்சர் பண்ணிடுறாங்க. இந்த வண்டியில் கொஞ்சம் அந்த பெனிஃபிட்டாக இருக்குது. குளித்தலைக்கு அப்புறம் வண்டி ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. அடுத்து நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் தான் போகிறோம். ஸோ நம்ம வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா குளித்தலைக்கு அப்புறம் ரொம்ப ஃப்ரீயாக போய்கிட்டு இருக்குங்க. ஸோ ஒரு ஆள் இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன் இந்த கோச்சிலேயே. ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது குளித்தலைக்கு அப்புறம். காய்ஸ், ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். வண்டி வந்து திருச்சிராப்பள்ளி பாலக்கரையை கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்குங்க. நான் மட்டும் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குளித்தலைக்கு அப்புறத்துலேருந்து நான் தான் ட்ராவல் பண்ணுறேங்க. ஸோ வண்டி குளித்தலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டாப்பில் நின்றுச்சு. ஸோ இப்போ 7வது ஸ்டாப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கு ரீச் ஆகுதுங்க. இந்த வண்டி வந்து ஈரோட்லேருந்து திருச்சிராப்பள்ளி வரதுக்கு ரொம்ப முக்கியமான ட்ரெயினாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கரூர் டு குளித்தலை வரைக்கும், குளித்தலைக்கு அப்புறம் பேட்டை வெத்தலைன்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஷன் வரைக்குமே நிறையா பேர் ட்ராவல் பண்ணி வராங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கரூரில் மில்லில் வேலை பார்க்குறவங்க போல். ஸோ கரெக்டாக வந்து மில்லு டைம் முடிகிறதும் வண்டி வந்து ஸ்டாப்பிங் நிற்கிறதும் கரெக்டாக இருக்குது கரூரில். ஸோ எல்லாருமே இதெல்லாம் அதிகமாக ஏறுறாங்க. இந்த வண்டிக்கு வந்து அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்லா நம்ம ட்ராவல் பண்ணலாம், ஃப்ரீயாக தான் இருக்குது நம்ம. ஸோ வாங்க திருச்சிராப்பள்ளி ஸ்டேஷனில் இறங்கி அங்கே கொஞ்சம் கவர் பண்ணிட்டு வீடியோவை எண்ட் பண்ணிடலாம். காய்ஸ், நம்ம கூட திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் சென்னை எக்மூர் டு காரைக்குடி போகிற பல்லவன் எக்ஸ்பிரஸும் சேர்ந்து உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டு இருக்குது காரைக்குடி ஜங்ஷனில். ஸோ அந்த ட்ரெயின் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளூ கலர் கோச். நமக்கு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 1A கொடுக்குறான்னு நினைக்கிறேன். வண்டி திருச்சிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டு இருக்கு. பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆன் டைமில் திருச்சிக்குள்ளே வந்துட்டுருக்குங்க. நாம் இப்போது ஆன் டைமில் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கு பிளாட்ஃபார்ம் 1Aல ரீச் ஆகிட்டோங்க. ஸோ நம்ம வண்டி மெதுவாக போய்கிட்டு இருக்கு. நம்ம இங்கே தான் இறங்க போகிறோம். திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன். காய்ஸ், ஆன் டைமில் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கு நம்ம ரீச் ஆகிட்டோங்க. ஸோ நம்மளோட சின்ன விலாக் முடிஞ்சிருச்சு. ஆன் டைமில் வந்துட்டோம். 8:30க்குலாம் வந்துட்டோம். வண்டி பார்த்திங்கன்னா 8:45 டைம். நம்ம ரீச் ஆனது 8:30 ரீச் ஆகிட்டோம் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில். காய்ஸ், ஸோ ஃபைனலாக நம்ம வந்து திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கு ஆன் டைமில் ரீச் ஆகிட்டோங்க. நம்ம வண்டி வந்து ஒரு 15 நிமிஷம் பிஃபோராகவே வந்து திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கு ரீச் ஆயிடுச்சு. குளித்தலை அந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ½ அன் ஹவர் டிலேவாக ரீச் ஆச்சுங்க. பட் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கு
15 நிமிஷம் முன்னாடியே வந்து ரீச் ஆயிடுச்சு நம்மளோட ட்ரெயின். ஸோ இதோட நம்மளோட இந்த வீடியோ முடியுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஊரில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஊர் பார்த்தீங்கன்னா லாங் ட்ரிப் தான். ஸோ அதில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா பை பை see you. நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.